வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளாஸ் அட்வைசர் சேனல். இந்த ஆன்லைன் கிளாஸை நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்பாச்சி கஃப்கா. இதில் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம இதில் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாக தியரிட்டிக்கல் கான்செப்ட், இன்ட்ரொடக்ஷன், பேசிக்காக கஃப்கா பற்றின இன்ட்ரொடக்ஷன், கஃப்காவோட ஆர்கிடெக்சர், அப்புறம் யூஸ் கேஸ், எங்கெங்கெல்லாம் இந்த அப்பாச்சி கஃப்கா யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பற்றி, அப்புறம் கஃப்காவில் இருக்க கோர் ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் கஃப்காவில் வந்து மெயின் டாபிக் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். தென் ப்ரொடியூசர் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரொடியூசர்னால் என்ன, கன்சியூமர் எப்படி யூஸ் பண்ணுறது, கன்சியூமர்னால் என்ன. ஸோ இந்த தியரிட்டி கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்து முடித்த உடனே நம்ம ப்ராக்டிக்கலாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது, அதாவது ஒரு ப்ரொடியூசர் கன்சியூமர் எப்படி பண்ணுறது, கஃப்கா ஆக்சுவலாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தியரி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஒரு கான்செப்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஸ்டூடெண்ட் பர்பஸுக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப பேசிக்காலேருந்து நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு கஃப்கா பற்றி ஃபுல்லாக ஐடியாவே இல்லாட்டியும் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு தியரிட்டிக்கலாக கஃப்கானா என்ன அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜும் கெயின் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி கஃப்கான்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரீவேர், நிறைய நம்ம வேணும்னாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அப்பாச்சி கஃப்கா யூஸ் பண்ணுறது நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்ல. இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இது டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் பிளாட்ஃபார்ம். அதாவது எதுனா இப்போ இந்த யூடியூப் அந்த மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் ஸ்ட்ரீமிங், மெயினாக ஸ்ட்ரீமிங், அதாவது எங்கேயுமே அந்த இன்டர்மீடியேட்டாக ஸ்டோர் பண்ணாமல் லைவாக அப்படியே போகிற மாதிரி இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ண க்ரியேட் பண்ணது தான் அப்பாச்சி கஃப்கா. இனிஷியலாக இந்த கஃப்கான்றதை வந்து டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா லிங்க்டின். லிங்க்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சோஷியல் நெட்வொர்க். ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ், சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, தென் ஆல்சோ டீச்சிங் ப்ரொஃபஷ்னல்ஸ், அது மாதிரி நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸ் கனெக்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சோஷியல் மீடியா. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த அப்பாச்சி கஃப்கா டெவலப் பண்ணாங்க, விச் இஸ் ஃபார் தேர் ஓன் பர்பஸ். அவங்க கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணது. தென் அதை வந்து ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பப்ளிக் யூஸ் பண்ணுற மாதிரி, யார் வேணால் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி. இது டொனேட்டட் டு அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். அப்பாச்சி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. இது மெயினாக எந்த லாங்குவேஜில் ரிட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கேலா அண்டு ஜாவா. இது ஓப்பன் சோர்ஸ் ஜாவான்றதால கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணும். அதாவது நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம், எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் வெர்ஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா 2011 ஜனவரி தான் இதோட இனிஷியல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டேபிள் ரிலீஸ், அதாவது இனிஷியலுக்கும் ஸ்டேபிளுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி பக்ஸ், எரர்ஸ் இல்லாமல் ஸ்டேபிள் ரிலீஸ் வந்து 2.4.0 டிசம்பர் 2019 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டாக்குமெண்டேஷன் இல்லை டவுன்லோட் பண்ணணுன்னா kafka.apache.org இந்த சைட் போனீங்கன்னா இது ஃபுல் டாக்குமெண்டேஷன், டீட்டெயில்டு டாக்குமெண்டேஷன் நீங்கள் படிச்சுக்கலாம். தென் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த சைட்ஸ் தான் போகணும். ஸோ இதான் இன்ட்ரொடக்ஷன். இப்போது நம்ம ஆர்கிடெக்சர் பார்ப்போம், கஃப்காவோட பேசிக் ஆர்கிடெக்சர். ஸோ இதான் வந்து கஃப்காவோட பேசிக் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மேலே ரெண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட் கேன் பி 1, 2 ஆர் மெனி, இது எத்தனை வேணால் இருக்கலாம். ப்ரொடியூசர் அப்படின்றவங்க வந்து மெசேஜை ஜென்ரேட் பண்ணுறவங்க, மெசேஜில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை யார் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம ப்ரொடியூசர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். கன்சியூமர் கீழே ரெண்டு இருக்கு பாருங்க, கன்சியூமர்ன்றது மெசேஜை யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அப்பாச்சி கஃப்கா வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ப்ரொடியூசர் கன்சியூமர் இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ யாரோ ஒருத்தங்க மெசேஜை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அது யாரோ ஒருத்தவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. கன்சியூம் பண்ணவங்க திரும்பியும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணவங்களும் கன்சியூம் பண்ணலாம். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற கிளஸ்டர், அதுதான் வந்து கஃப்கா கிளஸ்டர் சொல்லுவோம். ஸோ அதுதான் புரோக்கராக இங்கே ஆக்ட் பண்ணும். இந்த புரோக்கர்லாம் யார் மேனேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸூ கீப்பர் அப்படின்ற ஒரு இதுதான் வந்து இதெல்லாம் இந்த புரோக்கர்லாம் மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த புரோக்கருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான மெக்கானிசம்லாம் இந்த புரோக்கர்ஸ்குள்ளே தான் நடக்கும், கஃப்கா புரோக்கர்ஸ்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து டாபிக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இந்த ஓவராலாக இந்த பேசிக்காக அந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாங்குவேஜில் நம்ம ஒரு கோட் ரிட்டர்ன் பண்ணியிருப்போம்,
அது வந்து சம் இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரியல் டைமில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கோங்க. இதில் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்கில் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் தான் கன்சியூமர். ப்ரொடியூசர் வந்து ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஷேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கஃப்காவோட கிளஸ்டரில் இன்புட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரே ஒரு ப்ரொடியூசர் தான். மல்டிபிள் கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டாவெல்லாம் வாங்கி வாங்கி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இது நடுவில் வந்து கஃப்கா தான் எல்லா வேலையை பார்க்கும். ஸோ ஏன்னா அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லியன் பில்லியன்ஸில் இருக்கும். ஏன்னா நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் மெயினாக நம்ம கஃப்காக்கு போகிறோம். யூஸ் கேஸ் எங்கெங்கெல்லாம் அந்த கஃப்கா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிலோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து சிலது தான், நிறையா இருக்குது. மெசேஜிங், இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம்ல, ஃபோட்டோஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், அந்த மாதிரி நம்ம மெசேஜிங்கில் வந்து போஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணோன்னே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் தான் ப்ரொடியூசர். நீங்கள் போட்ட உடனே அவங்க எல்லாருக்கும் வரணும், அவங்க எல்லாமே கன்சியூமர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்பாச்சி ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி அந்த நெட்வொர்க் வழியாக நம்ம அனுப்புகிறோம்னா, அதுவே எல்லாமே வந்து டேட்டா மிஸ் ஆகாமல் ட்ராக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ மெயினாக வந்து அது எப்படி ஒர்க் ஆகும், என்ன ப்ரொசீஜர், எப்படி அது வந்து மெக்கானிசம் அப்படின்றத வந்து நீங்கள் இப்போ ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் பேசிக் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ராக்டிக்கலாக போக போக உங்களுக்கு இந்த எட்டில் நான் சொல்கிறேன். ஸோ மெயினாக இந்த அப்பாச்சி கஃப்கா எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். மெசேஜிங்கில் யூஸ் ஆகுது. வெப்சைட் ஆக்டிவிட்டி ட்ராக்கிங். இப்போ இந்த கஃப்கா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அதில் வந்து ஒரு 500 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அட்மின் வந்து அவர் என்னென்ன சைட்ஸ்லாம் பார்க்குறாரு, என்னென்னலாம் பண்ணுறாருன்றதை ட்ராக் பண்ணோம்னா, அப்போ ஒரு கிளிக்குமே ஒரு ஈவெண்ட் தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு 10,000 to 20,000 ஈவெண்ட்ஸ் வந்து சர்வருக்கு புஷ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா அதிகமாக இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, கஃப்கா யூஸ் பண்ணி அந்த ப்ரொடியூசர் வழியாக டேட்டா அனுப்பிச்சிட்டு வந்துட்டு கன்சியூமர் அதை வந்து எடுத்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி எதிரி ஒன்று காட்டுவாங்க. ஸோ கூகுளில் கூட கூகுள் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. activity.google.com போனீங்கன்னா, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எங்கே போனீங்க, எந்த உங்கள் மேப் டீட்டெயில்ஸ் கொண்டு என்ன ஆர்டர் பண்ணீங்க எல்லாமே காட்டும். இந்த கூகுள் ஆக்டிவிட்டியுமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் கஃப்கா யூஸ் பண்ணியிருக்கலாம். இது எப்படி யூஸ் ஆனோன்னா, இப்போ எல்லா யூஸரோட என்னென்ன ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த டைம் எத்தனை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே கூகுள் சர்வருக்கு இந்த கஃப்கா மாதிரி ஒரு மெசேஜிங் இதில் யூஸ் பண்ணி அனுப்பிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து அவங்க பார்த்துக்குவாங்க. மெட்ரிக்ஸ், இப்போ யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஓனர்னா, நீங்கள் அந்த டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூடியூப் அனலிட்டிக்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, இதனால் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர், இந்த மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் கூட நிறைய பேர் அட் டைம் ரியல் டைம் டேட்டாஸ்க்கெலாம் வந்து கஃப்கா யூஸ் பண்ணலாம். லாக் அக்ரிகேஷன், இப்போது நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருன்னு வச்சுக்கோங்க ஒரு சர்வரில், எதுலேயே ஒரு எரர் வந்துடும், சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு 10 ப்ராஜெக்ட் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு 10 ப்ராஜெக்ட்லையும் என்ன நடக்குது அப்படின்றது தெரியணும்னா, சென்ட்ரலைஸ்டு லாகிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம் கஃப்கா யூஸ் பண்ணி. அதாவது எல்லா லாகுமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரில் வரும். அந்த சென்ட்ரலைஸ்டு சர்வர் தான் வந்து உங்களுக்கு கன்சியூமர், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொடியூசர். ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், இப்போ யூடியூப்பில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் ரிலேட்டட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா சிலது வந்து லைவாக ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் கூட நீங்கள் கஃப்கா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஈவென்ட் சோர்சிங், மைக்ரோ சர்வீஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, ஒரு மைக்ரோ சர்வீஸ்லேருந்து இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேட் பண்ணோன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஈவென்ட் டிஸ்பேச்சிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணலாம். கஃப்கா யூஸ் பண்ணி 2 மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கமிட் லாக், இப்போ சர்வரில் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை லேட்டன்சி இஷ்யூ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்ததுன்னா கஃப்காவே அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி திரும்ப எப்போ ஸ்டாப் ஆச்சுட்டே அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம அந்த யூஸ் கேஸுக்கு கூட நம்ம கஃப்கா யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம கஃப்கா யூஸ் ஆகணும். ஏன்னா இது இப்போ கஃப்கா பற்றி படிக்கணும்னா எங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரியாமல் படிக்கிறது வேஸ்ட்டு. ஸோ இதில் ஏதோ ஒரு மீடியத்தில் நீங்கள் யூஸ் இதில் ஏதோ ஒரு தேவை இருக்கிறதால தான் நீங்கள் இந்த டாப்பிக்கே வந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கோர் ஏபிஐ என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம்.
ஸோ இதை தான் 5 மேஜர் கோர் ஏபிஎஸ் இருக்குது. ப்ரொடியூசர், ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அலோஸ் அப்ளிகேஷன் டு சென்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா டு டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். ஸோ டாபிக் சென்டரில் வச்சுக்கோங்க. ப்ரொடியூசர் என்ன பண்ண போகுது, டேட்டாவை வந்து ஸ்ட்ரீம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீமாக வந்து ஒன் பை ஒன் வந்து உங்களுக்கு டாபிக்ஸில் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த டாபிக்ஸ்லேருந்து கன்சியூமர் என்ன பண்ணும், கன்சியூமர் ஏபிஐ allows the application to read stream of data from the topics in the Kafka cluster. ஸோ கன்சியூமர் என்ன பண்ணும், அதோட வேலை மெசேஜ் புதுசாக வந்துருச்சுன்னா அதை கன்சியூம் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் ஷோ பண்ணும். ஸோ இது எல்லாமே என்னன்னா ஸ்ட்ரீம் ஏபி யூஸ் பண்ணி தான் நடக்குது. இந்த இன்புட் டு டாபிக் அண்ட் அவுட்புட் ஃப்ரம் டாபிக் இதெல்லாமே ஸ்ட்ரீம் ஏபி யூஸ் பண்ணி நடக்குது. கனெக்ட் அப்படின்னு ஒரு ஏபி இருக்குது. அது என்னன்னா இம்ப்ளிமெண்டிங் கனெக்டர்ஸ் தட் கண்டினியூஸ்லி புல் சம் சோர்ஸ் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் இன்டு த கஃப்கா அண்ட் புஷ் ஃப்ரம் கஃப்கா இன்டு சேம் சிக் சிஸ்டம் ஆர் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆர்கிடெக்சர் நம்ம மறுபடியும் பார்ப்போம். இந்த மூணுத்தையும் நம்ம பார்த்துட்டோம், இந்த நாலுமே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆர்கிடெக்சர் அகைன் பார்ப்போம். ப்ரொடியூசர், கன்சியூமர். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரொடியூசர் தெரிஞ்சு போச்சு. நிறைய டேட்டாவை வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கன்சியூமர். எங்கே அனுப்புது, டாபிக். ஸோ இதுக்குள்ளே டாபிக் அப்படின்றது ஒன்று இருக்குது. டாபிக்னா ஒன்றும் இல்லை, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். கன்சியூமர் என்ன பண்ணு, இந்த டாப்பிக்கில் இருக்கிற டேட்டாவே எடுத்துக்குது. அது இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்ததுலேருந்தே பார்க்கணுன்னா, நம்ம என்ன சொன்னோம், இந்த ஷேர் சொன்னோமா, ஷேரில் வந்து ப்ரொடியூசர் தான் வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, டேட்டா அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வந்து இப்போ இந்த டைமில் ஷேர் வந்து 610 போகுது அப்படின்னா அனுப்புகிறாங்க. உடனே கன்சியூமர் என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஷேர் வந்து 610 போகுது. அகெயின் மறுபடியும் ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, இப்போ குறைஞ்சிருச்சு 600 வந்துருச்சு அப்படின்னு அனுப்புகிறாங்க. கன்சியூமர் அதை என்ன பண்ணுறாங்க, ஓகே 600 வந்துருச்சு அப்படின்றத ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாமே ஒரு இடத்துல டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் கன்சியூமருக்கு வரும். ஏன்னா இன்கேஸ் ஏதோ ஒரு நெட்வொர்க் ஃபெயிலியரோ இல்லை கன்சியூமர் அதை ரிசீவ் பண்ணலைன்னா அங்கேயே அது ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் அவர் எப்போ ஆக்டிவாக இருக்காரோ அப்போ என்ன ஆவார், லாஸ்ட்டாக என்ன அவர் ரிசீவ் பண்ணாரோ அதை கிளிக் பண்ணுவார். ஓ இதெல்லாம் போயிருக்கு. இப்போ நீங்கள் ஷேரோட அந்த கிராஃப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிலே காட்டும், ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ ஷேர் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியலாம், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஐடியா கிடச்சிருக்கும். ப்ரொடியூசர் என்ன பண்ணுது, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்கன்னா கஃப்கா கிளஸ்டருக்கு. கஃப்கா கிளஸ்டர்லேருந்து டாபிக் உள்ள இருக்கும். எப்படி இது மெயினாக எப்படி இருக்கும்னா, புரோக்கர், ப்ரொடியூசர், கஃப்கா கிளஸ்டர், கஃப்கா புரோக்கர், டாபிக்ஸ் கண்டில் பார்ட்டிஷன். இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, கிளஸ்டர், புரோக்கர், டாபிக், பார்ட்டிஷன். இதுக்குள்ளே தான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் வச்சுருப்போம். தென் கன்சியூமர்ஸ் வந்து அந்த பார்ட்டிஷன், டாபிக், புரோக்கர், கிளஸ்டர் அக்சஸ் பண்ணுவாங்க. இந்த ஜூ கீப்பர் எதுக்குன்னா, இந்த புரோக்கர்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது தான் ஜூ கீப்பர். மெயினாக நம்ம ஜூ கீப்பர் அது ஒரு தனி டாபிக், அங்கே நம்ம போக வேணாம், நம்ம கஃப்கா மாற்றி மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம தனியாக கூட. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கஃப்கா, ப்ரொடியூசர், கன்சியூமர் தெரிஞ்சு, ஸ்ட்ரீமும் தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரீம்னு வந்து டேட்டா வந்து நம்ம டாபிக்கு அனுப்புறது, தென் சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். கனெக்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கண்டினியூஸாக ஒரு இதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டா வந்து மிஸ் ஆகாமல் நம்ம அதை வந்து பண்ணுறது கனெக்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறோம். அட்மின் ஏபிஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மேனேஜிங் அண்ட் இன்ஸ்பெக்டிங் டாபிக்ஸ், ப்ரோக்கர்ஸ் அண்ட் அதர் கஃப்கா ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ மெயினாக நம்ம அட்மின் ரிலேட்டடாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். whoever is configuring the கஃப்கா அவங்க தான் வந்து பார்ட்டிஷனிங் சைஸு, அப்புறம் வந்து நிறைய இதில் கன்கரன்சி அந்த மாதிரி மெக்கானிசம்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் அட்மின் ஏபி யூஸ் பண்ணி தான் அந்த கஃப்காவை டியூன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் பீரியட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு டாப்பிக்கில் டேட்டா வந்து எவ்வளோ நாள் இருக்கணும், மெயினாக பார்த்தீங்கன்னா 7 days, அது மேக்ஸிமம் வந்து 14, 13, 30 வந்து 1 year, எவ்வளோ நாளைக்கு அது இருக்கணும். ஸோ அது மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த அட்மின் ஏபி யூஸ் ஆகும். ஸோ இதான் மெயின் 5 கோர் ஏபிஐஸ். நெக்ஸ்ட் இப்போது மேஜர் டாபிக் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கஃப்கா டாபிக் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். இந்த ரைட் சைடில் ஜஸ்ட் ஒரு எப்படி பண்ணணுன்றதை பற்றி கொடுத்துருக்கேன். இது இப்போ நீங்கள் புரியலாம் பரவாயில்ல, நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கூட இதை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். A Kafka cluster consists of 1 or more servers. ஸோ நம்ம சொன்ன மாதிரி கஃப்கா கிளஸ்டரில் 1 or more servers இருக்கும். அதை தான் நம்ம வந்து புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெயினாக ஒரு கிளஸ்டர் இருக்குது, அதுக்குள்ளே புரோக்கர்ஸ் இருக்குது. புரோக்கர்ஸ்குள்ளே தான் டாபிக் இருக்குது. A topic is a category or feed name to which messages are stored and published. ஸோ நம்ம அனுப்புகிற மெசேஜ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் டாபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் கஃப்கா மெசேஜஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன்டு டாபிக்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கஃப்காவுக்கு அனுப்புகிற எல்லா மெசேஜுமே வந்து டாபிக்ஸில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க.
சார் ஃபர்தராக டாபிக்ஸை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருப்போம்னா பார்ட்டிஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப்பிக்கில் ஒரு 5 பார்ட்டிஷன் பண்ணியிருந்தா 5 பிளேஸில் போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். எப்படி நீங்கள் மெமரி பார்ட்டிஷன், சிபியூ பார்ட்டிஷன் மாதிரி டாபிக்ஸையும் நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா பை டிஃபால்ட் சிங்கிள் பார்ட்டிஷன் ஒன்றுலேயே வச்சுக்கலாம். ஈச் மெசேஜ் இன் ஏ பார்ட்டிஷன் இஸ் அசைன்ட் அண்ட் ஐடென்டிஃபை பை இட்ஸ் யூனிக் ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னா ஆஃப்செட் பற்றி என்னன்னு பார்த்துங்க. இப்போ 0 to 10 ஒரு டாபிக், 11 to 14 ஒரு டாபிக், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், யூனிக் ஆஃப்செட் வச்சு தான் அந்த பார்ட்டிஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இது வந்து சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் டாபிக். கஃப்கா டாபிக் டாட் எஸ்ஹெச் பின் ஸ்லாஷ்ன்றது வந்து இது ஒரு ஸ்கிரிப்ட், ஷெல் ஸ்கிரிப்ட். ஐஃபன் கிரியேட் டாஷ் பூட்ஸ்ட்ராப் சர்வர் லோக்கல் 1992 போர்ட்டில் ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் 1 பார்ட்டிஷன் 1 டாபிக் நேம் வந்து கஃப்கா டெஸ்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு டாபிக் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் அண்ட் கமாண்ட். இப்போ டாபிக் பார்த்தாச்சு. எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு கன்சியூமர் கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான். இப்போ நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஜாவா, பைத்தான் அண்டு Node.js யூஸ் பண்ணி எப்படி கஃப்கா ப்ரொடியூசர் கன்சியூமர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தியரி முடிச்சிடுவோம் இந்த செஷனில். இப்போ நமக்கு டாபிக் என்னென்னு தெரிஞ்சு போச்சு. ப்ரொடியூசர் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். கஃப்கா ப்ரொடியூசர் இஸ் அன் அப்ளிகேஷன் தட் கேன் ஆக்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் டேட்டா இன் தி கஃப்கா கிளஸ்டர். நம்ம பார்த்த மாதிரி கஃப்காவோட கிளஸ்டருக்கு சோர்ஸ் எதுனா கஃப்கா ப்ரொடியூசர் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்லேருந்து டேட்டா வர்றது எல்லாமே நம்மளோட சோர்ஸ் டேட்டாவாக கஃப்கா கிளஸ்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். A producer can publish messages to one or more Kafka topics. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு டாபிக் தான் அனுப்பணும் கிடையாது. நம்ம மறுபடியும் அந்த ஆர்கிடெக்சரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரொடியூசர் ஒரு டாபிக் தான் கனெக்ட் பண்ணணும் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் மல்டிபிள் டாப்பிக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஸ்டேட் பேங்க் சொன்னோம். நம்ம ஸ்டேட் பேங்கோட ஷேர், ஸ்டேட் பேங்கோட ஷேரை வந்து NSCயில் இருக்கிற டாப்பிக்கும் அனுப்பலாம், BSCயில் இருக்கிற டாபிக் அனுப்பலாம். நமக்கு வந்து இந்தியாவில் வந்து NSC BSCன்னு இருக்கு இல்லையா, ரெண்டு கிளஸ்டருக்குமே நம்ம அனுப்பலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஒரு ப்ரொடியூசர் ஒரு டாபிக் தான் நமக்கு கிடையாது, இந்த எத்தனை டாபிக் வேணால் அனுப்பலாம். அதேமாதிரி கன்சியூமர் ஒரு டாபிக் தான் கன்சியூமர் கிடையாது, நிறைய டாபிக் வந்து கன்சியூமர் பண்ணிக்கலாம். Before we can start a Kafka producer, we should start Kafka cluster and create a Kafka topic. ஸோ கஃப்கா ப்ரொடியூசரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கஃப்கா ப்ரொடியூசரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு சர்வரில் ஒரு டாபிக் இருக்கணும். ஏன்னா டாபிக் இருந்தால் தான் நம்ம வந்து டேட்டா சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, கஃப்கா சர்வர் இது ரெண்டுமே. ஃபஸ்ட்டு ஜூ கீப்பர் கஃப்கா வந்து ஆன் டாப் ஆஃப் ஜூ கீப்பரில் தான் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூ கீப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கஃப்கா வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த இது பார்த்தீங்கன்னா எப்படி ரன் பண்ணணும், ஒரு ப்ரொடியூசர் எப்படி ரன் பண்ணுறது, CLI யூஸ் பண்ணி bin/kafka -console ப்ரொடியூசர் இந்த ஷெல் ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும். புரோக்கர் லிஸ்ட்டு, தென் எந்த IP, அப்புறம் டாபிக், என்ன டாபிக்கு நம்ம ப்ரொடியூசர் டேட்டா ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொடியூசர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் another மெசேஜ் அப்படின்னு சும்மா 2 மெசேஜை வந்து இந்த டாபிக் அனுப்புகிறோம். தட்ஸ் ஆல் அபவுட் ப்ரொடியூசர். கன்சியூமரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த கன்சியூமருமே ஒரு அப்ளிகேஷன், ஜாவா, பைத்தான், நோட் எந்த அப்ளிகேஷனாக வேணா இருக்கலாம். தட் ரீட்ஸ் த டேட்டா ஃப்ரம் கஃப்கா கிளஸ்டர். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கஃப்கா டாப்பிக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் மெசேஜை, அதை ரீட் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்சியூமர். ஸோ கஃப்கா அசைன்ஸ் த பார்ட்டிஷன் ஆஃப் அ டாபிக் டு த கன்சியூமர் இன் அ குரூப் ஸோ தட் ஈச் பார்ட்டிஷன் இஸ் கன்சியூம்டு பை எக்ஸாக்ட்லி ஒன் கன்சியூமர் இன் அ குரூப். ஸோ கஃப்கா என்ன பண்ணணும்னா அந்த ஒரு பார்ட்டிஷன், ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் கூட நம்ம அசைன் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த குரூப் கூட அசைன் பண்ணிட்டோம்னா எப்பப்பெல்லாம் நம்ம வந்து கன்சியூமருக்கு டேட்டா வருதோ அதை எக்ஸாக்டாக நம்ம கன்சியூம் பண்ணி எந்த நம்ம அப்ளிகேஷன் கன்சியூமர் அப்ளிகேஷனுக்கு ஷோ பண்ணும். Primary role of Kafka consumer is to take Kafka connection and consume properties to read records from the appropriate Kafka broker. இப்போ மல்டிபிள் டேட்டாஸில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சியூமர்ஸ் வந்து மல்டிபிள் டாபிக்ஸில் கனெக்ட் ஆனாலும் ப்ரைமரி ரோல் வந்து அந்த கனெக்ஷன் கூட டைப் வச்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணி எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணுறது தான் கஃப்காவோட கன்சியூமரோட மெயின் பார்ட். ஸோ இதை எப்படி ரன் பண்ணணும்னா bin/kafka console consumer.sh அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அதில் சர்வரோட IP லொக்கேஷன் கொடுத்துட்டு டாபிக் கொடுக்கணும் இதில். ஸோ இப்போ இது முன்னாடி ஸ்லைட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு டாபிக் போட்டிருக்கோம்ல கஃப்கா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த டாபிக் எப்படி பண்ணோம்னா இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டாபிக் சொல்லிட்டு கிரியேட்டிங் அ டாபிக். இதை யூஸ் பண்ணி தான் டாபிக் கிரியேட் பண்ணணும் கஃப்கா டெஸ்ட்னு சொல்லிட்டு. இந்த டாபிக் யூஸ் பண்ணி தான் இங்கே ப்ரொடியூசருக்கு கஃப்கா டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த மெசேஜ் இப்போ வந்து நமக்கு டாப்பிக்கில் இருக்கும். இதை கன்சியூம் பண்ணுறோம், கஃப்கா கன்சியூமர் யூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுறோம். ஸோ எந்த டாப்பிக்கை கன்சியூம் பண்ண போகிறோம்னா கஃப்கா டெஸ்ட். எதில் இருந்துன்னா ஃப்ரம் த பிகினிங். ஃப்ரம் த பிகினிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திஸ் இஸ் எ மெசேஜ்னு வரும், அப்புறம் திஸ் இஸ் another மெசேஜ் அப்படின்னு வரும். ஸோ இப்படி தான் கஃப்கா கன்சியூம் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே CLI தான். நெக்ஸ்ட் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ வந்து இப்போ பண்ணதை வச்சு எல்லாத்தையும் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கஃப்கா ஃபஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கஃப்கா எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளோட விண்டோஸ் மிஷினில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அதில் டாபிக் எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ரொடியூசர் எப்படி ரன் பண்ணுறது, கன்சியூமர் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த தியரியில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் இதில் ஏதாவது இன்ட்ரடக்ஷன் டு கன்சியூமர் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ, இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ஒரு டெமோ மாதிரி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு கஃப்கா பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.